அன்பார்ந்த இன்றைய இஃப்தார் நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நாம் அனைவரையும் அழைத்து பசியார வைத்திருக்கிற ஜிங்கா குழுமம் மற்றும் ஜிங்கா அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் முகமது ஹனீஃப் அவர்களை, அவருடைய நிர்வாக இயக்குனர் அஸ்ரப் அவர்களை, மற்றும் சாதிக் முகிரா கிரி நாசர் உள்ளிட்ட ஜிங்கா குழுமத்தை சார்ந்த முன்னணி தோழர்களை, ரியாஸ் அவர்களை, ஸ்ரீராம் அவர்களை, ஷீபா அவர்களை, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது கட்சியின் அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் அவர்களை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை, இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் அவர்களை, நகர செயலாளர் தன்ராஜ் அவர்களை, பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் நிசார் அகமத் அவர்களை, கராத்தே பாண்டியன், தர்மா கீர்த்தி, அன்சாரி, ஜோஸ்வா, ராஜேஷ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை மற்றும் இந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, ஷானவாஸ் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு போல் ஆகிவிடக்கூடாது என்று எவ்வளவோ திட்டமிட்டோம். உரிய நேரத்தில் வந்து இஃப்தாரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருந்தோம். தவிர்க்க முடியாத நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டம், முற்பகலில் அந்த கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்த சூழலில் காலையில் நடைபெறுவதாக நாம் ஒப்புக்கொண்ட செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிகழ்ச்சிகள் மாலையிலே தள்ளி வைக்கப்பட்டு சென்னையிலிருந்து நான் செய்யூருக்கு சென்று அங்கே ஏற்பாடு செய்திருந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சிகளிலும் பள்ளி கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட 5:45 ஆகிவிட்டது. இன்று காலை சகர் உணவு எடுத்தபோது ஜிங்கா குழுமத்தின் தலைவர் அண்ணன் ஹனீஃப் அவர்கள், கடந்த ஆண்டே இப்படி ஆகிவிட்டது, இந்த ஆண்டு எப்படியும் உரிய நேரத்திற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று ஆதங்கத்தோடு குறிப்பிட்டார். நானும் எவ்வளவோ முயற்சித்தும் இயலவில்லை. அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறையை போக்குவதற்கு அடுத்த ஆண்டும் நீங்களே இஃப்தார், இங்கு 3ஆம் நாள் இஃப்தாரை நடத்த வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை கட்டாயமாக உரிய நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்து விடுவோம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரே இடத்திற்கு நாம் தருவதில்லை, மாற்றி மாற்றி இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைப்பதுண்டு. ஏற்கனவே 2 முறை அந்த வாய்ப்பு ஜிங்கா குழுமத்திற்கு வழங்கப்பட்ட சூழலில் அடுத்த முறை வேறு இடத்திற்குத்தான் போவதாக இருக்கும். ஆனால் இப்போதே நான் உறுதியளிக்கிறேன், அடுத்த ஆண்டும் நீங்களே 3ஆம் நாள் இஃப்தார் விருந்தை ஒருங்கிணைக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும்
1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே உங்கள் இல்லம் தேடி வந்து விடுவோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். காலையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளவிருக்கிற சூழலில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்றோம். நம்முடைய கட்சியின் சார்பிலும் சில கருத்துக்களை முன்வைத்தோம். இது குறித்து நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் 39 உள்ளன. சட்டமன்ற தொகுதிகள் 234 உள்ளன. 1952 முதன்முதலாக தேர்தல் நடந்தபோது இந்த எண்ணிக்கை இருந்தனவா என்றால் இல்லை. சட்டமன்றத்திற்கு 234 என்பது தொடக்கத்தில் கிடையாது. நாடாளுமன்றத்திற்கு 39 என்பதும் இல்லை. அப்போது 41 இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இந்தியா முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிற பணியை இந்திய ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பின்பற்றி வந்தது. 51 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. 51க்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1961 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அதே போல 71 நடந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை, அதனுடைய எல்லை ஆகியவற்றை வரையறுப்பது வழக்கம். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிப்பது, அந்த எல்லைகளை வரையறுப்பது வழக்கம். 51 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் 52 தேர்தல் வந்தது. இடையிலே அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற ஒரு தொகுதி வரையறைக்கான ஆணையம் நியமிக்கப்பெற்று எண்ணிக்கைகளை தீர்மானிப்பது, எல்லைகளை தீர்மானிப்பது என்கிற பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். எல்லைகள் என்றால் ஒரு தொகுதி எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது. நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த ஒன்றியங்கள் இடம்பெறுகின்றன, இதை தீர்மானிப்பது, எல்லைகளை வரையறுப்பது, பிறகு எண்ணிக்கைகளை தீர்மானிப்பது, இந்த 2 பணிகள். ஆக 51 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து 52 அது நடந்தது. பிறகு 61 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து 62 நடந்தது. இப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தது. 71 முடிந்த பிறகு 81 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும், நடந்தது. ஆனால் சட்டமன்றங்களுக்கு, நாடாளுமன்றங்களுக்கான தொகுதி வரையறை நடத்தப்படவில்லை. ஏனென்றால் இடையிலே 1976 இந்திரா காந்தி அம்மையார் மிசா சட்டம் கொண்டு வந்து ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டது. அந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டதனால் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான, சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரையறை என்பது நடக்கவில்லை, தள்ளிப்போனது. 25 ஆண்டுகளுக்கு இதே எண்ணிக்கை தான் இருக்கும், இதே எல்லை தான் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தமே கொண்டு வந்தார்கள். பிறகு 25 ஆண்டுகள் முடிந்ததும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அந்த தொகுதி வரையறைக்கான காலம் வந்தது. அப்போது அவரும்
சில பல காரணங்களால், அரசியல் காரணங்களால் மேலும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுகிறோம் என்று தள்ளி போட்டார். அது வருகிற 2026 முடிகிறது. அந்த 25 ஆண்டுக்கான காலக்கெடு. இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்தது. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனா காரணத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவில்லை. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்திருந்தால் 2026 முடிந்ததும் இந்த தொகுதிகளுக்கான வரையறையை நடத்த முடியும். இப்போது நடத்த முடியாது. ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வேண்டுமானால் பண்ணலாமே தவிர, ஆனால் அப்படி பண்ண ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 2021 நடத்த முடியாமல் போன மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்கலாம். 2026 அனௌன்ஸ் பண்ணி தொடங்கினா 2 ஆண்டுகள் தேவைப்படும் அதை எடுத்து முடிக்க. 2028 2029 தான் முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்படி இல்லை என்றால் ஏன் இடையில பண்ணணும், ஒரே 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று மத்திய அரசு நினைத்தால் 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அது முடிவதற்கு 2 ஆண்டுகள் கடந்து 33 அல்லது 34க்கு பிறகுதான் டீலிமிட்டேஷன் வரும். ஆக நின்று போன மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகுதான் தொகுதிகளுக்கான மறு வரையறை அல்லது மறு சீரமைப்பு நடைபெறும். அப்படி நடைபெறவிருக்கிற அந்த மறுசீரமைப்பில் மக்கள் தொகையை மட்டுமே ஒரு அளவுகோலாக கொண்டு இந்திய ஒன்றிய அரசு இந்த வரையறையை மறுவரையறையை மறு சீரமைப்பை செய்யுமேயானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்து கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான டேட்டா தரவுகளை திரட்டி ஆய்வு செய்யக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் முன்கூட்டியே இது பற்றி ஆய்வு செய்ததால் நமக்கு அந்த விவரம் தெரிய வந்து தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுவதற்கு முன்னதாக இதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நிகழ்வுகளில் இது தொடர்பாக நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முக்கியமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடந்ததே, அந்த மாநாட்டில் இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த பாதிப்பு எப்படி நேரும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மக்கள் தொகையை மட்டுமே ஒரு அளவுகோலாக கொண்டால் தமிழ்நாட்டில் இந்திய அளவிலான மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது 2% மேல் குறைந்து விட்டது. முன்ன 7.18% இருந்தோம் இந்திய மக்கள் தொகையில். ஒட்டுமொத்தத்தில் இந்திய மக்கள் தொகையை 100 எடுத்துக்கிட்டால் இந்தியர்களில் தமிழர்கள் 7.18, 100 பேரில் 7 பேர் தமிழர்கள். இன்றைக்கு மக்கள் தொகை 2011 பிறகு அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிறகு 1976 பிறகுதான் இந்த கணக்கு. 2011 5.7% குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2% குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கூடியிருக்கு, பீகாரில் கூடியிருக்கு, மத்திய இந்திய பகுதிகளில் கூடியிருக்கு. ஏன்னா அவங்க 1976-77 காலகட்டத்தில் 20 அம்ச திட்டம் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் தீவிரமாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்திய போது அவர்கள் அதை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டிலே தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள். ஊராக போய் ஆள் பிடித்து வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே குடும்ப கட்டுப்பாடு அப்போ நடத்தப்பட்டது. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. முதல்ல புருஷன் பொண்டாட்டி நாம் 2 பேரும் இருக்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அல்லது 2 குழந்தை போதும்.
அப்புறம் இன்னும் தீவிரப்படுத்தும் போது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கடுமையாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணும்போது நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தை என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு ஊருக்கு 30 பேர் 40 பேர் இளம் வயதிலேயே 2 குழந்தை 3 குழந்தை பெற்றவங்கெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு 100 ரூபாயோ 110 ரூபாயோ காசு கொடுத்தாங்க. வேற ஏதோ சில பொருள்லாம் கொடுத்தாங்க. இந்த பணத்துக்காக பல பேர் குடும்ப கட்டுப்பாடு போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த 100 ரூபாய் கிடைக்கும். குடும்ப கட்டுப்பாடு குழந்தை பெற்றுக்கொள்ளாமலும் தவிர்த்து கொள்ளலாம். 100 ரூபாய் பணமும் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமானவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்திலே போய் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதனால் தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மைண்ட் செட் உருவாயிருச்சு. என்னன்னா, கல்யாணம் பண்ணால் நமக்கு 2 பிள்ளை போதும், இப்போ ரொம்ப நாகரிகமாக ஒரே குழந்தை போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. இப்போ குடும்ப கட்டுப்பாடு மூளையில் நடந்துச்சு. சர்ஜரி தேவையில்லை, அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி ஒரு உளவியல் உருவாகிவிட்டது, பொதுவான உளவியல். ஆனால் இந்தியாவில் பிற மாநிலங்களில், வட இந்திய மாநிலங்களில் அப்படி செய்யாததனால் அவர்களுடைய எண்ணிக்கை 76 77க்கு முன்பு இருந்ததை விட இப்போது பல மடங்கு பெருகிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை அந்த ரேஷியோ பிரகாரம் உயரவில்லை. அவங்க அளவுக்கு நம்ம இணையாக இல்லை, ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இப்போ மக்கள் தொகையை மட்டுமே கணக்கிலே வைத்து நீ தொகுதியை வரையறை செய்தால், உத்தரப்பிரதேசத்தில் இப்போ 80 சீட் இருக்குன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைத்து அவர்கள் 160 150க்கு மேலே போயிடுவாங்க. அவங்க சீட் எண்ணிக்கை கூடிடும். ஏன்னா மக்கள் தொகை கூடிடுச்சு. ஏற்கனவே அவங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக தான் வரையறை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 71ல் 10 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வரையறை பண்ணாங்க. அந்த தொகுதியெலாம் இன்னைக்கு 15 லட்சமாக மாறி போச்சு. இப்போ சிதம்பரம் தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 எம்எல்ஏ சீட்டு இருக்கணும். ஆனால் எல்லா மாநிலங்கள்லேயும் 6 எம்எல்ஏ சீட்டு தான் ஒரு எம்பி சீட்டானா கிடையாது. 6 எம்எல்ஏ தொகுதி தான் ஒரு எம்பி தொகுதியானா தமிழ்நாட்டில் இருப்பது போல பிற மாநிலங்கள் கிடையாது. சில மாநிலங்களில் 8 எம்எல்ஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பி, சில மாநிலங்களில் 7 எம்எல்ஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பி. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தான் 22 லட்சத்துக்கு மேலே இருக்குது வாக்காளர்கள். ஒரு எம்பி தொகுதி 22 24 லட்சம் நினைக்கிறேன். அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் பெரிய தொகுதி, எம்பி தொகுதி. ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வரையறை செய்தால் அந்த தரவுகளை ஆய்வு செய்த வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 39 இடங்களாக இருக்கிற தமிழ்நாட்டு எண்ணிக்கை 31 இடங்களாக குறைந்துவிடும், 8 இடம் பறிபோய்விடும். இதுதான் செய்தி. ஆந்திராவிலும் இதுபோல குறையும், தெலுங்கானாவிலும் குறையும், கர்நாடகாவிலும் குறையும், கேரளாவிலும் குறையும் என்று அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதற்கு காரணம் இந்த மாநிலங்களில் எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள். அப்போது இந்த பகுதிகளில் காங்கிரசுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது, காங்கிரஸ் மீது அந்த அளவுக்கு பற்றுதல் இருந்தது. ஆகவே காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்த திட்டம் என்பதால் அதை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டிய போக்கு இங்கே வெளிப்பட்டது. எனவேதான் மக்கள் தொகையை மட்டுமே நீ ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி செய்தால் வட இந்திய மாநிலங்களில் எண்ணிக்கை பெருகுகிற போது அடுத்தடுத்து வரக்கூடிய பொது தேர்தல்களில் வட இந்திய மாநிலங்களில் மட்டுமே ஜெயித்தால் போதும், ஆட்சிக்கு வந்துவிட முடியும் பிஜேபி. அவங்க தமிழ்நாட்டையோ ஆந்திராவையோ பொருட்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை போல பல மடங்கு பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், அதை ஹிந்தி பெல்ட்னு சொல்லுவாங்க. அது
சில பேர் கவ் பெல்ட்னுவாங்க. அதை பசுமாடு பற்றிய அரசியல் பேசக்கூடிய மாநிலங்கள் கவ் பெல்ட். அந்த மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே அந்த மக்களை மாய்மால வித்தை பண்ணி ஏமாற்றி மயக்கி வைத்திருக்கிறார்கள். கும்பமேளா தண்ணி எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அள்ளி குடித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு நம்பிக்கை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த தண்ணி குடிக்கக்கூடாது, அது அசுத்தமாக இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்ல ஆள் இல்லைங்க. 6.5 கோடி பேர் 10 கோடி பேர் வந்து குளித்து விட்டு போனார்கள் என்று சொல்லுகிற அந்த ஆற்றில் எல்லா கழிவுகளையும் வீசி எறியப்பட்டிருக்கிற அந்த ஆற்று நீரில் கண்ணால் பார்க்கிற போதே இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறதே என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீர் அசுத்தமாக இருப்பதை கண்டும் கூட அதில் இறங்கி அந்த தண்ணீரை அள்ளி குடித்து தலையிலே தெளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது, செறிவூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு தாமரையிலேயே குத்துவார்கள். அந்த மாநிலங்களில் அவர்கள் 90 விழுக்காடு அளவுக்கு வெற்றி பெற்றாலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போதுமான இடங்கள் கிடைத்துவிடும். தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூட இல்லை. இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டே செய்கிறார்களோ என்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த தொகுதிகளுக்கான மறுவரையறைகளை செய்யும்போது தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த பாதிப்பு நேராத வகையில் தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையிலே அந்த கூட்டம் நடந்தேறியது. நாம் என்ன சொன்னோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்றால் 2 முக்கியமான கருத்துக்களை வைத்தோம். ஒன்று, இந்த எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவோம். 543 அகில இந்திய அளவில் இருக்கு. எனக்கு 39, உனக்கு 80 உத்தரப்பிரதேசத்தில். இது மாற்ற வேணாம், நம்ம இப்படியே இருப்போம், நீங்கள் அப்படியே இருங்க. 543 சீட் பார்லிமெண்ட்டில், லோக்சபாவில் போதும், அதில் கூட்ட வேண்டாம். அமெரிக்காவில் 100 ஆண்டுகளாக ஒரே எண்ணிக்கை தான் நடைமுறையில் இருக்கிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தீர்மானித்தார்கள், 100 வருஷமாக அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. 50 ஸ்டேட் இருக்காங்க, 50 மாநிலங்கள் இருக்கு. 50 மாநிலங்களிலும் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து செனட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, அங்கே செனட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணிக்கை வந்து அப்படியே இருக்குது, அதை தக்க வைத்துக் கொண்டார். எனவே நாமும் இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம், அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மீறி அதை மாற்றித்தான் ஆக வேண்டும், மறுவரையறை செய்துதான் தீருவோம் என்று இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய அரசும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் முடிவெடுக்குமேயானால் நம்முடைய தரப்பிலிருந்து நாம் ஒரு கருத்தை முன்மொழியலாம். மக்கள் தொகையை விட்டுவிட்டு இருக்கிற எண்ணிக்கையோடு மேலும் 20% எண்ணிக்கைகளை உயர்த்தி கொள்ளலாம். எல்லாருக்கும், ஆந்திராவுக்கு 20%, தெலுங்கானாவுக்கு 20%, உத்தரப்பிரதேசத்துக்கு 20%. இப்போ தமிழ்நாட்டில் 39னா 40ன்னு வச்சுக்குவோம். 40 100 ஆக்குனா அதில் 20%, 40 இடங்களை 100% ஆக்கி அதில் 20%. 40 இடம் வந்து 100%னா 50% எவ்வளவு? 20 இடம் ஆகும். 50% இடங்கள் 20 இடங்கள் ஆகும் என்றால் 20% என்பது 7 அல்லது 8 இடங்கள் வரும். அப்போ நமக்கு 8 இடம் கூடும். உத்தரப்பிரதேசத்திற்கு 16 இடம் கூடும். ஏன்னா அவன் 80 சீட்டு, நம்ம 40 சீட்டு. 40க்கு 8 வரும்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இருக்கும்போது 8 8 16 சீட்டு அவங்க உயரும். அவனுடைய எண்ணிக்கையும் சமமாக உயரும், நம்முடைய எண்ணிக்கையும் சமமாக உயரும். ஆகவே இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே சமச்சீரான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை
உயர்த்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிற கருத்து. கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் பலரும் பேசியிருக்கிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவதற்கு முதல்வர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த 2 கருத்துக்களோடு நான் இன்னொரு கருத்தையும் சொன்னேன். இந்த இடத்திலே அது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்னவென்றால், இது எண்ணிக்கையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதம். எல்லையை தீர்மானிக்கிற போது, இப்போ 2009 எல்லையை தீர்மானித்தார்கள். எண்ணிக்கையை தீர்மானிக்கவில்லை, எல்லையை தீர்மானித்தார்கள். அதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் நடந்துச்சு 2009. இந்த 39 தொகுதியையும் மாற்றி மாற்றி போடுறது. 39 தான் நம்பர். உதாரணத்துக்கு சிதம்பரம் தொகுதி 2004ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலின் போது கடலூர் மாவட்டத்துக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு. 2009 தேர்தலில் கடலூர் மாவட்டத்திலிருந்து 3 சட்டமன்ற தொகுதியும், அரியலூரில் 2ம், பெரம்பலூரில் 1ம், மொத்தம் 6, 3 மாவட்டங்கள்ல இருந்து 6 தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க. இதையே அவங்க இப்படி எடுக்கணும். சிதம்பரம் தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி, 9 தொகுதியிலே சிதம்பரம் தொகுதிக்கு 6 தொகுதி போக மிச்சம் 3 தொகுதி கடலூர் தொகுதிக்கு வந்தது. அப்போது கடலூர் தொகுதி விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சில தொகுதிகளை இணைத்துக் கொண்டது. அப்போது கடலூர் மாவட்டத்திலிருந்து 3 சட்டமன்ற தொகுதியும், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 3 சட்டமன்ற தொகுதியும் இணைத்துக் கொண்டார்கள். அப்போது கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டம் கிடையாது, விழுப்புரம் ஒரே மாவட்டம் தான். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 3 சட்டமன்ற தொகுதியும், கடலூர் மாவட்டத்திலிருந்து 3 சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய ஒரு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டிருந்தது 2009க்கு முன்னாடி. 2004 இந்த எல்லை மறுவரையறை நடக்கும்போது ஒரு முடிவெடுத்து அறிவித்து விட்டார்கள். எப்படி அறிவித்து விட்டார்கள் என்றால், சிதம்பரம் தொகுதியை கடலூரிலிருந்து 3ம், நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 3 தொகுதியில் இணைத்தார்கள். பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை. இந்த 3ஐயும் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்குடியோடு இணைத்து இதுதான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் முதல்ல அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு அது அப்படிதான் வெளியாட்சி செய்தி. அதற்கு பிறகு சிலர் தலையிட்டு அவரவர் தேவைக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்தார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த 3 தொகுதியை எடுக்கக்கூடாது, அது தனியாக ஒரு தொகுதியை உருவாக்கணும். மயிலாடுதுறைன்னு ஒரு புதிய தொகுதியை உருவாக்கினாங்க. அப்போ மயிலாடுதுறைன்னு ஒரு தொகுதியே கிடையாது. நாகப்பட்டினம் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு, மயிலாடுதுறைன்னு ஒரு தொகுதி கிடையாது. இந்த மயிலாடுதுறை தொகுதிக்குள்ளே இந்த 3ஐயும் இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்குடி 3 தான் இருக்குது. இன்னும் 3 வேணும். அந்த 3 அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம். இதை உள்ள போய் பார்க்கிற போது சிதம்பரம் தொகுதிக்குள்ளே அடர்த்தியாக இஸ்லாமியர் வாக்குகளும் தலித் வாக்குகளும் இருந்த தொகுதிகள். இந்த தொகுதியில் நமக்கு சாதகமான வரையறைகளை கொண்டிருந்தது. இப்போ திட்டக்குடி தொகுதி பெரிய அளவில் தலித்துகள் இருக்கிற தொகுதி, அது போயிடுச்சு. விருத்தாசலம் தொகுதியில் கணிசமாக தலித்துகளுடைய வாக்காளர்கள் சரிசமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்தார்கள், அதுவும் போயிடுச்சு. இப்போ பண்ருட்டி தொகுதியாக இருப்பது அப்போது நெல்லிக்குப்பம் நினைக்கிறேன். நெல்லிக்குப்பம் தானே? அந்த தொகுதி அதுவும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய தலித்துகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதி. இதெல்லாம் தூக்கி கடலூரில் போட்டாங்க. ஜெயங்கொண்டம், அரியலூர் 20-22% தான் தலித்துகள் இருக்கிறது. அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே நெல்லிக்குப்பம் பகுதியிலையும் அடர்த்தியாக இருப்பாங்க, விருத்தாசலம் தொகுதியிலையும் அடர்த்தியாக இருப்பாங்க. இந்த 2 தொகுதியில் பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன், கிறிஸ்டியன் பாப்புலேஷன் நிறையா இருக்கும். ஜெயங்கொண்டம், அரியலூரில் தலித்துகளும் சிறுபான்மையினரும் மிக குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி என்ற அடிப்படையில் சிதம்பரத்தில் அதில் இணைத்து விட்டார்கள்
அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது இந்தியா முழுவதுமே எங்கே முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அதை உடைச்சிடுறாங்க. அது பிஜேபிக்கு வராது, பிஜேபி அணிக்கு வராது. அவங்க ஒரு சில தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் அது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அதை உடைச்சு போடு, இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு. இப்போ எந்த தொகுதியிலுமே அவர்கள் மெஜாரிட்டியாக இல்லாமல் பார்த்துக்கிறது, கணிசமாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது. தலித்துகளும் கணிசமாக இருந்தால் அது நல்லதில்லை, நமக்கு எதிராக போயிடும். இப்போ இதுவெல்லாம் வரையறை செய்யக்கூடிய குழுவில் இடம்பெறுகிறவர்கள் செய்கிற சதி சூழ்ச்சி. இது எல்லை வரையறை. சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இடம்பெற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டிலே இடம்பெற முடியும். இல்லை, நாமெல்லாம் ஏற்கனவே ரெகக்னேஷனே ஆகலை, இப்போ தான் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இப்போ மறுபடியும் அந்த வரையறை வரும்போது நம் கையில் எம்எல்ஏ இருக்கணும், எம்பி இருக்கணும். இருந்தால் தான் அந்த கமிட்டியில் நம்ம இடம்பெற முடியும். அப்படி கமிட்டியில் இடம்பெற்றால்தான் இந்த சூது சூழ்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் தடுக்க முடியும். இது ஒரு புரிதலுக்காக சொல்வது. ஆகவே இன்றைய கூட்டத்தில் நான் பேசும்போது மாண்புமிகு முதல்வருக்கு நான் விடுத்த வேண்டுகோள், எண்ணிக்கையை வரையறை செய்வதில் கவனம் செலுத்துவதைப் போல எல்லைகளை வரையறுக்கிற போது இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளும் தலித் மற்றும் பழங்குடியினரின் வாக்குகளும் சிதறடிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஒரே இடத்தில் எப்படி அடர்த்தியாக இருக்கிறார்களோ அந்த அடர்த்தியான வாக்குகள் பயனில்லாமல் போய்விடக்கூடாது, மதிப்பில்லாமல் போய்விடக்கூடாது. அதற்கேற்ப அந்த எல்லைகளை வரையறுக்க குரல் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற முறையில் என்கிற வேண்டுகோளையும் நான் வைத்தேன். தோழர்களே, இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களுக்காக ஒவ்வொரு களத்திலும் ஓங்கி உரத்து குரல் கொடுக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.